ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு பொருளியல் வங்கியியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வங்கியியலில் 6.3.2 வரையிலும் போன வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6.3.3 பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளினுடைய பங்கு. பணிகள் பார்த்தோம். இப்போ வணிக வங்கிகளினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, மூலதன திரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்துதல், தொழிற்சாலையை ஊக்குவித்தல், கடனை பணமாக்குதல், அரசிற்கு நிதி வழங்குதல், வேலை வாய்ப்பை உருவாக்குதல், தொழில் முனைவோன் ஊக்குவித்தல். இந்த பாயிண்ட்டுகள்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். தொழில் துறைக்கு நம்ம என்ன வேணும்? மூலதன திரட்சி, பொருளாதார வளர்ச்சியை மையமாக வச்சு தான் இந்த 8 பாயிண்ட்டே நம்ம சொல்லணும். பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன வேணும்? உற்பத்தி அதிகரிக்கணும். உற்பத்திக்கு என்ன வேணும்? மூலதன திரட்சி வேணும் இல்லையா? மக்களிடம் உள்ள சேமிப்பை வைப்புகளாக திரட்டி அவற்றை உற்பத்தியாளர்களுக்கு கடனாக கொடுக்க வேண்டும். கொடுப்பது வணிக வங்கிகள். அதற்கு வணிக வங்கிகள் என்ன செய்கிறதுனா, கவர்ச்சிகரமான சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துது. மக்கள் சேமிப்பை வீட்டில் வச்சிருந்தாங்கன்னாவோ அல்லது தங்கத்துல முதலீடு போட்டாவோ உற்பத்தி பாதிக்கும். அதனால என்ன பண்ணணும்? மக்களுடைய பணத்தை திரட்டி அது உற்பத்திக்கு கொண்டு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடன் உருவாக்கம், முன்னேற்ற திட்டங்களுக்கு நிதி தருகிறது. அதனால் என்ன ஆகிறது? உற்பத்தி வளர்கிறது. வேலை வாய்ப்பு, வருமானம், விற்பனை, இந்த எல்லாமே ஏற்றம் கொண்டு விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு உருவாக்குகிறது. அடுத்தது நிதியை முறைப்படுத்துதல். எப்படி நிதியை முறைப்படுத்துறது? குறைவான உற்பத்தி திறன் கொண்ட துறையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு நிதியை மடைமாற்றம் செய்து தருகிறது வணிக வங்கிகள். அடுத்து சரியான தொழிற்சாலையை ஊக்குவித்தல். சரியான தொழிற்சாலை என்ன? நாட்டு அளவு புதிய பொருளை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்களுக்கு கடனையும் முன்பணத்தையும் வழங்குகிறது. இதனால் நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்கிறது. இதற்கு வழி செய்கிறது. அடுத்தது கடனை பணமாக்குகிறது. கடன் எப்படி கடனை பணமாக்குவது அப்படின்னா, இப்போ ஒரு வாடிக்கையாளர், வணிக வங்கியினுடைய வாடிக்கையாளர் என்ன பண்றாரு? ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்குறாரு. அந்த பொருளுக்கான மாற்றுச்சீட்டை கொண்டு போய் என்ன செய்யறாரு? பேங்க்ல கொடுக்குறாரு. பேங்க் என்ன பண்ணுது? அந்த கடன் நிதியை பணமாக்கி நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது, அந்த கடைக்காரர்களுக்கு கொடுக்கிறது. இப்படி கடனை பணமாக்கி கொடுக்கிறது. அடுத்தது அரசிற்கு நிதி வழங்குகிறது. வங்கிகள் நீண்டகால கடனையும் குறுகிய கால கடனையும் கொடுக்கிறது. அரசின் பத்திரங்களை ஏற்றுக்கொண்டு குறுகிய கால கடனையும் நீண்ட கால கடனையும் கொடுக்கிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, 2018-19 ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசிற்கு 68,000 கோடி ரூபாயை கடனாக வழங்கியது. அடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. வங்கிகள் எப்போ தேசியமயமாக்கப்பட்டதோ அப்பொழுதிருந்து அதிக எண்ணிக்கையிலான கிளைகள் உருவானது. அதனால் கடன் தொகையினுடைய அளவும் அதிகரித்தது. இதனால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்தது. நாட்டு வருமானம், பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் அதிகரித்தது. அடுத்தது தொழில் முனைவோனை ஊக்குவித்தல். தொழில் முனைவோர்னா புதுமையை கண்டுபிடிச்சு அதை உற்பத்திக்கு கொண்டு வர்றது. இப்ப தொழில் முனைவோரை கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில தொழில் முனைவோருக்கு புதுமைகளை கண்டுபிடிக்கின்ற, தொழில் முனைவு என்பது என்ன? சிக்கலான ஒன்றாகும். புதுமைகளை கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்து திட்டமிடுவது, அதற்கேற்ற மாதிரி சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி தொழில் முனைவோன் உற்பத்தி செய்ய தூண்டும் வண்ணம் வங்கிகள் 100% கடனை வழங்குகிறது. இதனால் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது. இதுதான் வணிக வங்கிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகிறது என்று கூறுறது. அடுத்து பார்த்தா 6.4 வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள். வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா, என்னன்னாக்கா, ஒரு நிறுவனம் வங்கி இல்லாத நிறுவனம். இது ஒரு நிறுவனம். இது வங்கிக்கான உரிமம் பெற்றிருக்க வேண்டியதில்லை வங்கியிடம். அதே நேரத்தில் மைய வங்கியினால் கட்டுப்படுத்துவதும் இல்லை. நிதியை மட்டும் பரிமாற்றம் செய்கிறது. வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொண்டு நிதியை பரிமாற்றம் செய்கிறது. கடனை பெற்று கடனை வழங்குகிறது. இது 2 வகைப்படுகிறது. என்னன்னா, பங்கு சந்தை,
இதர நிதி நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இதர நிதி நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா நிதி கழகம், சீட்டு நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள், கட்டட சங்கங்கள், யூனிட் ட்ரஸ்ட், இதெல்லாம் நமக்கு நிதி நிறுவனங்களுடைய எடுத்துக்காட்டு. ஓகே, தேங்க்யூ. 6.5 மைய வங்கியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. See you next video.